மண்டே இன்னைக்கு தோசைக்கு மாவு அரைக்கணும். கருப்பு கவுனி தோசைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் உளுந்து எடுத்தாலே போதும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இது இட்லி அரிசி மாதிரி மாவு நிறையாலாம் வராது, கொஞ்சமாக தான் வரும். அதனால தான் உளுந்தும் கம்மியாக சேர்க்குறோம். உளுந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சினாலும் தோசை கல்லில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். மாவு அரைக்க போட்டுட்டு கொஞ்சம் துணி கையால் துவைக்க வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. மாவும் நல்லா அரைச்சிருச்சு. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 6 மணி நேரமாவது புளிக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட்றதுக்காக கேழ்வரகு அடை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன ஜீரகம், முருங்கை இலை, கேழ்வரகு மாவு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு அல்லது வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாவை அதில் தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். கேழ்வரகு அடையை ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவளை டியூஷனில் கொண்டு விட்டுட்டு நாங்கள் நேராக தோட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பனம்பழம் விழுந்திருந்தது. அங்கேயே சுட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருந்தது. நைட்டு தோட்டத்துலேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையில் அரைச்சி வச்சுருந்த மாவை நைட்டு டின்னருக்கு தோசை ஊற்றிட்டேன்.